ஊக்கமும் ஆக்கமும் அள்ளி வழங்கும் எம் தாய்மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். உயிர் எழுத்துக்களால் உயிர் ஆனால் வல்லினம் மெல்லினம் இடையினம் எனமை ஆனால் இவ்விரண்டும் சேர்ந்து உயிர்மை ஆனால் ஆயிரம் ஆயிரம் தலைமுறை தாண்டிய தொல்காப்பியர் கண்டெடுத்த அற்புதம் அவர். அகத்தியரின் சித்தம் அவர். இரண்டடியில் உலக பொதுமறை பொழிந்த வள்ளுவரின் குரல் அவர். கம்பனின் கவிதை அவர். கபிலரின் வெண்பா அவர். இளங்கோவின் இசை அவர். அவ்வை வளர்த்த அமுத மொழி அவர். மூவேந்தர் ஆட்சியின் முக்கிய பாவை அவர். பாரதி கொண்ட ரௌத்திரம் அவர். பாவேந்தரின் தேன் அமுது அவர். கண்ணதாசனின் தத்துவ பாடல் அவர். அறிஞர்களின் அறிவு களஞ்சியம் அவர். எளிய மக்களின் உயிர்ப்பு அவர். என்னவென்று உரைப்பேன் அவர் பெருமையை. 3000 ஆண்டுகள் முன் பிறந்து 7000 உலக மொழிகளை கடந்து நிற்கும் அவர் உண்மையா? அகத்தியம் நன்னூல் தொல்காப்பியம் போன்ற இலக்கணம் பறைசாற்றும் அவர் தொன்மையா? புறநானூறு அகநானூறு போன்ற அறநூல்கள் கொண்ட அவர் உண்மையா? உலகச்சம் மொழிகள் 6 இருந்தாலும் பாட்டிலும் மேட்டிலும் நாவிலும் அறநூல்களையும் தலைச்சிறந்த அவர் செம்மையா? ஒலிப்பதில் பேசுவதில் எழுதுவதில் கற்பதில் கையாள்வதில் எளிமையான அவர் எண்மையா? எந்த மொழியின் சொற்களையும் பயன்படுத்தாமல் தனக்கே உரிதான பண்பாடு என் இலக்கு அளவைகள் என தனித்து இயங்கும் அவள் தனிமையா? தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. கிணற்றை தோண்ட தோண்ட நீர் ஊறும் அதுபோல் தேட தேட சொற்கள் ஊறிக்கொண்டே இருக்கும் வற்றாத சொல்வனம் அவர். அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு பூ உருவாகுவதிலிருந்து உதிரும் வரை அரும்பு நெனை முகை மொக்குள் போது முகிழ் மலர் அலர் பொதும்பர் வீமல் செம்மல் என ஒவ்வொரு படிநிலைக்கும் பெயர் வைத்திருக்கும் ஆணி போன்ற அவள் சொல் வளமையா? பல மொழிகளை ஈன்றெடுத்த அவள் தாய்மையா? பல மொழிகளை ஈன்று மூக்கியாமல் இருக்கும் அவள் இளமையா? பிற மொழி சொற்கள் கலப்பின்றி இருக்கும் அவள் தூய்மையா? இயல் இசை நாடகம் கொண்ட அவள் மும்மையா? கேட்டாரை தன் பயமாக்கும் அவள் இனிமையா? தெய்வ தன்மை கொண்ட அவள் திருமையா? நம் வாழ்வோடு இணைந்து 22 வட்டார மொழியாக உருவான அவள் இயன்மையா? எங்கும் பரவியுள்ள அவள் வியன்மையா? மூவேந்தர்கள் முற்றங்கம் வைத்து அவளை வளர்த்தார்கள். காலில் சிலம்பாய் சிலப்பதிகாரம், இடையில் எழிலாய் மணி மேகலை, கையில் வாகாய் வளையாப்பத்தி, கழுத்தில் மாலையாய் சீவக சிந்தாமணி, காதில் மிருகும் குண்டலகேசி, 8 துகியும் 10 பாட்டும் பூச்சூடி, மணிமகுடமான திருக்குறளோடு 14 கீழ்க்கணக்கு நூல்கள், சிற்றிலக்கியங்கள், புதுக்கவிதைகள், கட்டுரைகள் என எல்லையில்லா இலக்கியங்கள் வான் முட்டும். கோடி கோடி முக்கோடி என பிரம்மகற்பமாய் உயர்ந்து நிற்கும் அவளெங்கே? அவளின் பெருமையை கூற அனைவருக்கும் கீழே தேர்த்துகளாய் நிற்கும் நான் எங்கே? அம்மா பாட்டி பூட்டி யோட்டி சேயோர் பறையென 7 தலைமுறை தாண்டியும் அவர் விரல் பிடித்து நான் நடக்க என் அவளின் பெயரை தரை நிமிர்த்தி நெஞ்சுயர்த்தி பெருமிதத்தோடு சொல்வேன். அவள் பெயர் தமிழ். அவளின் அடையாளமாய் நான் காவியாளன்.